ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுப்பதற்காக காத்திருந்த பெருமாள் என்பவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார்? முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். அதாவது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஏராளமான உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெறும் நிலையில் குறிப்பாக அரசு பல்நோக்கு மருத்துவமனையாக செயல்படுவதால் உடல் பரிசோதனை ஸ்கேன் செய்வதற்காக வெளி மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் நோயாளிகள் ஈரோடுக்கு வருவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து இன்று ஸ்கேன் செய்வதற்காக சேலம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக அரசு மருத்துவமனை வளாகத்தில் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் மது போதையில் பெருமாளை தோள்பட்டையிலும் கழுத்திலும் திடீரென குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். இதையடுத்து தப்பியோடைய மர்ம நபர் அரசு மருத்துவமனை வெளியே உள்ள அரசு பேருந்தில், அதாவது ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் சிவகிரி வரை செல்லக்கூடிய அரசு பேருந்திலிருந்து ஏறியுள்ளார். அப்போது பேருந்தானது மூலப்பற்றை பகுதி சென்று கொண்டிருந்த போது அங்கும் ஒரு பயணியிடம் தகராறு ஏற்பட்டுள்ளார். அப்போது அந்த பயணியரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் இதே நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரது தலையிலும் வெட்டியுள்ளார். இதை சுதாரித்துக் கொண்ட பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த மர்ம நபரை உடனடியாக பிடித்து அவர் கையில் இருந்த கத்தியை பறிமுதல் செய்தனர். இது குறித்து தாலுகா காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பிறகு தாலுகா போலீசார் அந்த மர்ம நபரை அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் இந்த இருவேறு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் பெயர் பூபதி என்பதும், இவர் நாராயணமேடு பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், இவர் மீது ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து நமது தந்தி தொலைக்காட்சி தரப்பில் மாவட்ட, அதாவது ஜேடி எனப்படக்கூடிய இணை இயக்குநரை தொடர்பு கொண்டு முயற்சித்த போது இந்த அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து கேட்டபோது இது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது எனவும், இது முறையாக இது குறித்து விசாரணை செய்துவிட்டு தெரிவிப்பதாக தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய பொதுமக்களின் உயிர்கள் மற்றும் அங்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி கூடுதலாக போலீசார் கொஞ்சம் சற்று ரோந்து பணியிலோ அல்லது பாதுகாப்பு பணியிலோ ஈடுபட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து அரசு மருத்துவமனை போலீசாரும் தாலுகா காவல்நிலை போலீசாரும் என இருவேறு காவல்நிலை போலீசாருமே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பூபதியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.